ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கால் ஜேடிடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரூபிக்ஸ் க்யூவை எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாகாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்யூவை எப்படி இந்த மாதிரி மாற்ற போடுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னு கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஒயிட்டை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரணுன்னா நீங்கள் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது மேலே இருக்கிற ஒயிட்டை நம்ம தென்னை மறைச்சிக்கணும். இங்கே சைடில் நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கணும். டாப்பை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து இங்கே ரைட் சைடில் இருக்கிற லேயர் மேலே எடுத்துகிட்டு திரும்பியும் டாப்பை ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ணி ஜாயின் பண்ணி இங்கே டாப் டீமி கீழே எடுத்துகிட்டு போனால் இது சேர்ந்துடலாம். அப்புறம் இதே இங்கே சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒயிட் ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணணும் இங்கே தருவை. அப்புறம் இதை மேலே எடுத்துகிட்டு போய் இங்கே சேர்த்தா அவள் தான். இப்போது இங்கே மாதிரி வந்துச்சுன்னா இங்கே மாதிரி ஃபேஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே க்யூபை இங்கே திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அவள் தான். இதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இங்கே ஒயிட் சென்டர் பீஸ் இருக்குல்ல, அங்கே மாதிரி நம்ம ஒரு ப்ளூ சென்டர் பீஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூ சென்டர் பீஸ் இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூ அசோகா சக்கரா மாதிரி, அதனால அதை எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒயிட்டு இங்கே ஒரு ஒயிட்டு, மேலே ஆரஞ்சு கீழே க்ரீன், அவள் தாங்க நம்ம இந்தியன் ஃப்ளாக் முடிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இங்கே ஒயிட் சேர்த்துக்கலாம். ஆரஞ்ச் ஒயிட் இங்கே ஒரு ஒயிட், ஸோ அப்படி சேர்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா என்ன ஒயிட்டாக இருந்தாலும் சரி. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஸோ இப்போ அதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா இங்கே வந்தது. அதுக்கடுத்து இங்கே பீஸை கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் இப்போ ஒரு சைடு சேர்த்துட்டோம். இப்போது இங்கே ஒரு ஒயிட் வேணும். இப்போது பார்த்திங்கன்னா இங்கேயே பக்கத்தில் ஒன்று இருக்குது. இப்போ இங்கே ஒயிட்டை அங்கே சேர்க்கணுன்னா இப்படி 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோடனே அது இங்கே இருக்கும். அப்புறம் மேலே ரொட்டேட் பண்ணுங்கள், பேக் ஒரு தடவை. அது பார்த்திங்கன்னா ஒயிட் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு டேர்ன் எப்படி செஞ்சுட்டு இங்கே இதை கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவள் தான் 2 சைடு ஒயிட் செஞ்சாச்சு. இப்போது செகண்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரஞ்சு லேயர் செய்ய போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆரஞ்ச் எட்ஜ் பீஸ் அது நம்ம ஒரு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆரஞ்ச் எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆரஞ்ச் எட்ஜ் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை டர்ன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவள் தான் ஆரஞ்ச் எட்ஜ் பீஸ் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போது 2 கார்னர் பீஸ் சேர்க்கணும். இப்போது இங்கே ப்ளூ பீஸ் அப்படியே கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேலே ஏதாச்சும் ஆரஞ்சு இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஆரஞ்சை இங்கே கூட்டிகிட்டு இங்கே ஆரஞ்சு நம்ம இங்கே சேர்க்கணும். அதுக்கு நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஆரஞ்சை அங்கே சைடு தள்ளிட்டு இங்கே பீஸ் மேலே எடுத்துகிட்டு அப்புறம் டாப்பை எடுத்துச்சு இது திரும்பி கீழே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம இதை சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆரஞ்சாக சேர்க்கணும். இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்குது, ஆனால் அதே கேஸ்ட்டை நம்ம போன செஞ்சோம். அதனால நான் இங்கே ஆரஞ்சு செய்ய போகிறேன். இங்கே ஆரஞ்சு எப்படி இங்கே சேர்க்கணுன்னா உங்களுக்கு ஆரஞ்சு இங்கே சைடு ஃபேஸ் ஆகிடுனா இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிருக்கேன். மேலே எடுத்துகிட்டு பேக் ஒரு தடவை இப்படி செஞ்சுட்டு திரும்பி கீழே எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அங்கே ஆரஞ்சு இங்கே இருக்கும். அதுக்கடுத்து 2 டைம்ஸ் இப்படி செஞ்சிங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி அங்கே ஆரஞ்சை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்து க்ரீன் சேர்க்க போகிறோம். இப்போ எனக்கு ஆல்ரெடி இங்கே 2 க்ரீன் இருக்குது, ஆனால் இங்கே வீடியோ பர்பஸ்க்காக இது 2த்தையும் நான் கலைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி லேயர் அதாவது க்ரீன் சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி ஆரஞ்சில் ஃபஸ்ட்டு அங்கே எட்ஜ் பீஸ் சேர்க்குறோன்னோ அதே மாதிரி க்ரீன்லேயும் எட்ஜ் பீஸ் தான் ஃபஸ்ட் சேர்க்க போகிறோம்.
ஸோ க்ரீன் எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எட்ஜ் பீஸ் வந்து இப்படி மூவ் பண்ணால் சேர்ந்துருக்கு, ஆனால் அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேர்ந்துருக்கு. ஸோ வந்து அதை திரும்பியும் அங்கேயே வச்சுக்கிட்டு இங்கே நடு லேயர் மட்டும் ஒன் டைம் வந்து கிளாக் வைஸில் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற க்ரீன் வந்து இங்கே போயிருக்கோம். ஸோ இப்போது நார்மலாக வந்து அதை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளூவோட மேட்ச் ஆயிரும். இப்போது எப்படி பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் சேர்த்தோமோ அதே மாதிரி 2 க்ரீன் கார்னர் சேர்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக இருக்கிறது வந்து எங்கள் க்யூபை வந்து அப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இதை ஃப்ளிப் பண்ணி அங்கே ஏதாச்சும் க்ரீன் இருக்கா பாருங்கள். ஸோ க்ரீன் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே க்ரீனை வந்து இங்கே மூவ் பண்ணிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே சேர்க்க ட்ரை பண்ணலாம். ஆனால் க்ரீன் சேர்ந்துருக்கு, ஆனால் நமக்கு க்ரீன் இங்கே வேணும், அங்கே சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி சேர்ந்துன்னா வந்து இதை வந்து இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஒரு தடவை கிளாக் வைஸில் மூவ் பண்ணிங்கன்னா க்ரீன் இங்கே வந்துடும். அப்புறம் பேக் ஒரு தடவை மூவ் பண்ணிட்டு திரும்பி டாப் மூவ் பண்ணிங்கன்னா க்ரீன் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் வந்து இங்கே சேர்த்துடலாம். இப்போ வந்து கடைசி க்ரீன் கார்னர் பீஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மேலே தேடும் போது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே க்யூப்பை இப்படி வச்சுக்கிட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அவள் தான் நம்ம ஃப்ளாக் முடிச்சிருச்சு. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணால் அவள் தான் நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து நம்ம செஞ்சிட்டோம். அவள் தான் கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக் செஞ்சாச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.